அனைவருக்கும் அன்பு வணக்கம். குபேந்திரா டிவி வழங்கும் சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை. இந்த கதையை தொடர்ந்து பாருங்க. இது ஜோதிடம் சார்ந்த ஒரு பக்தி மார்க்கமான நல்ல கதை. வாழ்வியல்ல ஜோதிடத்தில் வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள், நன்மைகள், நடக்கக்கூடிய வாழ்க்கைக்கான தீர்வுகள் இதெல்லாம் அலசி ஆராயப்பட்டு அந்தந்த பாத்திரங்களின் கதாபாத்திரங்களின் மூலமாக ஜோதிட நுணுக்கங்களை தெரியப்படுத்துகிற ஒரு ஜோதிடம் சார்ந்த கதையாக வருகிறது. உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த கதையினுடைய தொடர், வினோத்குமாரும் செண்பகமும் காதலிச்சுட்டு வீட்டில் தெரியப்படுத்தி திருமணத்துக்கு உத்தரவாதமும் வாங்கி பொண்ணு பார்க்க வந்து, பிறகு அவங்க அப்பாவுக்கு கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்தாலும் அதையும் சரி செய்து வினோத்குமாருடைய வீட்டில் வினோத்குமார் தான் விருப்பப்பட்ட பொண்ணையே திருமணம் பண்ணணும்ன்ட்டு ஒரு கூடி ஆலோசனை பண்ணி ஒரு சம்மதம் வாங்கிடுறாப்புல. இந்த தகவலை ஒரு நல்ல நேரத்தில் சொல்லணும் அப்படின்ட்டு அன்றைய நல்ல நேரம் 9:10 மணி வாக்கில் தகவல் சொல்லலாம் அப்படின்ட்டு தயார் நிலையில் இருக்காங்க. இவங்க முடிவு எடுக்கக்கூடிய விஷயங்கள் செண்பக வீட்டுக்கு தெரியாததுனால இவங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு ஒரு 2-3 நாள் ஆயிடுச்சு. இன்னும் மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எந்த தகவலும் வரல. ஒருவேளை அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சோ, உடனே தகவல் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் இருந்தோம். ஒரு 2-3 நாள் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் அவங்களும் ரொம்ப மனக்குழப்பத்தில் இருக்காங்க. செண்பகத்துக்கும் விடாமல் காதலிச்ச திருமணத்தை நோக்கி முடிவெடுத்த வினோத்குமார், அவர் தனிப்பட்ட முறையில் நமக்கு ஃபோன் பண்ணியோ நேரிலையோ அந்த தகவலை சொல்லாமல் எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்காரு அப்படிங்கிற ஒரு மன வேதனையும் மனக்குழப்பத்திலையும் ஒரு டென்ஷன் படபடப்புலையும் செண்பகம் வீட்டில் அமைதியாக இருக்காப்புல. சரி, சாப்பாட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அம்மா தன் கணவன்கிட்ட செண்பகத்தை வர சொல்லுங்க, சாப்பிட வைப்போம் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் பக்கத்தில் போயிட்டு, ஏன் அதையவே நினச்சிக்கிட்டு இருக்கிற, ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுது, மாப்பிள்ளை வீட்டிலேருந்து எந்த தகவலும் வரல அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறியா, உன் முகத்தை பார்த்தாவே தெரியுது. சரி, அவங்க தகவல் கொடுக்கலன்னா என்ன, பரவாயில்ல விட்டுடு. நம்ம சொந்தத்துலேயே நிறைய ஜாதகங்கள் வருது. திருமண தகவல் மையத்தில் கூட நம்ம சமூக சார்ந்த ஜாதகங்கள்லாம் நிறைய அதில் பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் போயிட்டு நமக்கு என்ன ஜாதகங்கள் வேணுமோ அதை தேர்வு செஞ்சு ஒரு நல்ல பையனாக பார்த்து நம்ம முயற்சி செய்வோம். இதுக்கே போய் இவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல, திடீர்னு செண்பகம் என்ன பண்ணுறாப்புல, பேசாமல் இருங்கப்பா, எனக்கே ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது, இந்த நேரத்தில் நீங்கள் அதை இதையும் சொல்லிட்டு, எனக்கு சாப்பாடு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், பசி எல்லாம் இல்லை, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு பட்டும் படாமல் கொஞ்சம் வெறுப்பாக சொல்லிடுறான். சரி, எங்கள் அப்பாவுக்கும் மன கஷ்டம். எங்கள் அம்மா ஓடி வந்து பக்கத்தில், சரி அவள் தான் ரொம்ப கவலையில் இருக்கா, கவலைப்படட்டும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இந்த நேரத்தில் கொஞ்சம் கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்க வேண்டாம், வீட்டுக்கு அவள் எப்போ சாப்பிடணும்னு தோணுதோ அப்போ சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு அழைச்சிட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு பரிமாறுறான். அவரும் சாப்பிட்டுட்டு இருக்கார். சரி, அந்த நேரமாக பார்த்து செண்பகத்துடைய ஃபோனில் ரிங் ஆகுது. அவர் ரிங்கை எடுக்கலை. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிஞ்சு ரிங் ஆகிட்டே இருக்குது, ரிங் எடுக்கல. இப்படி 4-5 தடவை ஃபோன் வர, ஃபோன் எடுக்காதனால அவங்க அம்மா அங்கே பக்கத்தில் வந்து, ஃபோன் வருது, ஃபோன் எடுக்க வேண்டியது தானே, ஏதோ முக்கியமான ஃபோனாக இருந்துற போது, ஆஃபீஸ் விஷயமா ஆஃபீஸில் இருந்து யாராவது ஃபோன் பண்ணிட்டு போகிறாங்க, அது என்னன்னு தான் பாரு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லும். சரி, எந்த ஃபோனாக தான் இருக்கட்டும் அப்படின்னு ஃபோனை எடுத்து டக்குன்னு ஃபோனை கட் பண்ணிவிட்டு சைலண்ட் மோட்டில் போட்டு விட்டு அமைதியாக உட்காந்துக்கிறான். சரி,
என்னமோ ஏன் நான் போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு எங்கள் அம்மாவும் அமைதியாக வந்துடுறாப்புல. இப்போ வினோத்குமார் வீட்டில் வினோத் தான் ஃபோன் பண்ணியிருக்காருங்கிற விஷயம் செண்பகத்துக்கும் தெரியாதனால வினோத்தும் ரொம்ப ரொம்ப குழப்பத்தில் எங்கள் அப்பா கிட்ட, நான் செண்பகத்திட்ட ஃபோன் பண்ணப்பா, ஃபோனை எடுக்கல, என்னன்னு தெரியல, 4-5 தடவை ஃபோன் பண்ணிட்டேன், நீங்கள் நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் ஃபோன் பண்ணி நமக்கு கல்யாணத்தில் உறுதி சொல்லிடுங்க, பொண்ணு பிடிச்சிருக்குன்னு தகவல் சொல்லிடுங்க, மாப்பிள்ளை வீட்டு சார்பா அங்கே அப்பாக்கிட்ட தகவல் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, சரி நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து செண்பகத்துடைய அப்பாவுக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. அவர் சாப்பிட்டுட்டு இருக்கிற ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. சம்பந்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொன்னோன்னே, நான் தான் வினோத்குமாரோடைய அப்பா பேசுகிறேன்னொன்னே செண்பகத்துடைய அப்பாவுக்கு ரொம்ப ஆனந்தம், சந்தோஷம். நம்மளை சம்பந்தின்னு கூப்பிட்டாடே அப்படின்னு அந்த வார்த்தை கேட்டோடனே ஒரு நம்பிக்கையா, சந்தோஷமா, சொல்லுங்க சம்பந்தி என்ன விஷயம், பொண்ணு பார்க்க போனீங்க, செண்பகத்துக்கெல்லாம் பிடிச்சிருச்சா அப்படின்ட்டு தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். செண்பகம் அதையவே நினச்சி ரொம்ப கவலையாக இருக்கிறாப்புல, இன்னும் தகவல் வழியே ஒரு மாப்பிள்ளைக்கு பிடிக்காமல் போயிருமோ என்னமோ அப்படின்ட்டு மனக்குழப்பத்தில் எங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதமே வந்துருச்சு. அதனால் சாப்பிடாமல் உட்காந்துருக்கா, இன்னமும் காதல் தோல்வியில் வந்த மாதிரி கன்னத்தில் கை வச்சுட்டே இருந்திருக்கா. இந்த பிரச்சனை தான் அங்கே ஓடிட்டு இருக்குது சம்பந்தி. என்ன முடிவு பண்ணீங்க, வினோத்குமாருக்கு செண்பகத்துக்கு நீங்கள் ஒரு நல்ல தகவலாக சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும், இல்லை வேறு ஏதாவது தகவலாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, இது என்ன வேற என்ன தகவல் வந்திருக்க போகுது, வினோத்குமாருக்கு செண்பகத்தை பிடிச்சிக்கிச்சு, கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க. நேற்று வரைக்கும் நானும் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் ஜோதிடரெல்லாம் போய் பார்த்து மறுபடியும் செண்பகத்தோட ஜாதகம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது, திருமண பொருத்தெல்லாம் நல்லா தான் இருக்குது, எதிர்கால ஜாதகம் ரொம்ப ஓஹோன்னு வர்ற மாதிரி இருக்குது, அரசாங்க உத்தியோகம்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் பொண்ணு பிள்ளைங்க நல்லா படித்து ஒரு கல்வியில் ஒரு உயர் அதிகாரியாக வந்தாங்கன்னா வாழ்க்கையில் ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இருக்குமில்ல, நம்ம அதை நினச்சி தான் நான் கொஞ்சம் யோசித்தேன். இந்த தகவலும் தெரிஞ்சுக்கிட்டதுனால ரொம்ப அதிர்ஷ்டக்கார பொண்ணு தான் மகாலட்சுமியாக நம்ம வீட்டுக்கு வர்றாங்கிற தகவலில் நானும் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறேன். அதனால் நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இந்த தகவலை நல்ல நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லணுன்ட்டு தான் இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு செண்பகத்தை ரொம்ப பிடிச்சிக்கிச்சு, எங்கள் மாப்பிள்ளையோட சார்பாக வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்ல, நம்ம பையன் வினோத்குமாரும் இந்த தகவலை செண்பகத்துக்கு சொல்லணும் அப்படின்ட்டு தான் ஒரு 4-5 தடவை ஃபோன் பண்ணியிருப்பான் போட்டிருக்கு, ஃபோன் எடுக்கலை, அதான் நான் ஃபோன் பண்ணி உங்களுக்கு நான் முறையாக சொல்லணும்னு சொன்னாப்புல, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா ஒரு 4-5 ஃபோன் வந்தது, அது வினோத்குமார் மாப்பிள்ளை ஃபோன் தானா, இது செண்பகத்து தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாள அப்படின்ட்டு, இருங்க அந்த தகவலை நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, ஃபோனை கொண்டு போய் செண்பகத்துக்கு கொடுக்க, அம்மா செண்பகம் நீ நினச்ச மாதிரியே மாப்பிள்ளை வீட்டில் தான் ஃபோன் வந்திருக்குது, உன்னை ரொம்ப பிடிச்சிக்கிச்சுன்னு சொல்கிறாங்க, ஏதோ அவரோட அப்பாவை முறையாக தகவல் சொல்கிறாரு பேசு அப்படின்னொன்னே ரொம்ப ஆனந்தமாக அதிர்ச்சியாக சந்தோஷமாக ஃபோனை வாங்கி பேசுகிறாப்புல. அம்மா செண்பகம் ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள், என் பையனை நல்லபடியாக உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன், எதிர்காலத்தில் நீ தான் நல்லபடியாக பார்த்துக்கணும், வினோத்குமார் பிடிவாதமாக சொல்லிட்டான் உன்னை தான் கல்யாணம் பண்ண போகிறேன்னு, அதனால் அவனுடைய உறுதியைத்தான் எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது, அதனால் நீங்கள் 2 பேரும் வாழ்க்கையில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுறாப்புல. சரி இதை எங்கள் அம்மாக்கிட்டையும் ஒரு தடவை நீங்களும் சொல்லிடுங்க அப்படின்னோடனே, சரி வினோத்குமாரோடைய அம்மா பேசுவாப்புல அப்படின்னு ஃபோனுக்கு தான் மனைவிட்டு கொடுக்குறாப்புல. மனைவியும் செண்பகத்துடைய அம்மாவிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறாப்புல, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, செண்பகம் எங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரணுங்கிற இது சந்தோஷத்தால் நாங்களே இருக்கோம் அப்படின்னு சொல்ல, ரொம்ப மகிழ்ச்சிங்க நீங்கள் பொண்ணு பார்க்க இந்த தகவல் சொன்னதுக்கு அப்படின்னா அவங்களும் மகிழ்ச்சி கலந்துக்கிறாங்க. வீடு ரொம்ப கலகலப்பாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக
இப்போவாவது வந்து சாப்பிட்றியா, சாப்பிடு, சாப்பிடாம இருந்தீங்கன்னா கல்யாண பொண்ணு உடம்பு இழைச்சி மாதிரி ஆயிரும், வேலைக்கு கரெக்டாக சாப்பிடு அப்படின்ட்டு செண்பகத்திட்ட சொல்கிறாப்புலாம். செண்பகம் தட்டத்தில் சாப்பாடெல்லாம் போட்டு சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ சாப்பாடு இறங்க மாட்டேங்குது, சாப்பிட முடியல. என்னம்மா நீ சாப்பிட சொன்னால் சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னா, இல்லைப்பா சாப்பிட சரியாக முடியலண்ணே. ஆமாம், கவலையில் இருந்தாலும் சாப்பிட மாட்டேங்கிற, ரொம்ப சந்தோஷம் அதிகமானாலும் சாப்பிட மாட்டேங்கிற, கொஞ்சம் பக்குவமாக சாப்பிட்டு உடம்ப தேற்றி நல்லா சந்தோஷமாக கல்யாண பொண்ணு மாதிரி வச்சுக்குமா. இனிமேல் நிறைய விஷயங்கள்லாம் வந்து கல்யாண ஏற்பாடுகள்லாம் பண்ணணுமில்ல அப்படின்னு சொன்னோடனே மறுபடியும் வினோத்குமார் வீட்டிலேருந்து ஃபோன் வருது. என்னது மறுபடியும் இப்போ தான் பேசிட்டு போனாங்க, 5 நிமிஷத்தில் மறுபடியும் ஃபோன் வருது, என்னன்னு தெரியல அப்படின்ட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது வினோத்குமாரோடைய அப்பாவை தான் பேசுகிறாரு. சம்மந்தி, நான் தான் பேசுகிறேன் வினோத்குமார் அப்பா. ஜோதிடர்கிட்ட கொஞ்சம் ஃபோன் பண்ணியெல்லாம் கேட்டோம். கொஞ்சம் உறுதி வார்த்தை வந்து அடுத்த மாதம் 17ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குது, அந்த நாளை பார்த்து கொஞ்சம் உறுதி வார்த்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டு சொன்னார். உங்கள் தகவல் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் மறுபடியும் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி அதனால் என்ன, நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நல்ல நாள் வந்து அந்த நாள்லேயே வந்து உறுதி வார்த்தை வச்சுக்குவோம் அப்படின்னு சொன்னோடனே செண்பகம் அங்கேருந்து பார்த்துட்டு, எத்தனாம் தேதிப்பா அப்படின்னு சொல்கிறாப்புல. அடுத்த மாதம் 17ஆம் தேதி அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ 17ஆம் தேதி எனக்கு எக்ஸாம் இருக்குது, பேங்க் எக்ஸாம் எழுத போகிறோம்ல, அது இப்போ என்னப்பா பண்ணுறது அப்படின்னோடனே, அப்படியாம்மா, சரி சரி நான் அதை சொல்லி பார்க்குறேன் அப்படின்ட்டு மறுபடியும் ஃபோனில் வினோத்குமார் அப்பாட்ட சம்மந்திக்கிட்ட பேசுகிறாப்புல. அதே ஒன்றும் இல்லைங்க, செண்பகம் வந்து அடுத்த மாதம் 17ஆம் தேதி பேங்க் எக்ஸாம் ஒன்று இருக்காமல் எக்ஸாம் எழுத போகிறாப்புலையாம், அதனால் அந்த அன்னைக்கு எப்படி உறுதி வார்த்தை வச்சுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாப்புலன்னு. அதனால் என்ன, நல்ல விஷயம் தானே, நல்ல நாளில் பேங்க் எக்ஸாம் எழுதுனா நல்ல வெற்றி கிடைக்கட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து 20ஆம் தேதியோ 24ஆம் தேதியோ ஜோதிடரை கன்சல்ட் பண்ணி உறுதி வார்த்தை எப்போ வச்சுக்கலான்னு ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்துக்கிட்டா போகுது, ரொம்ப சந்தோஷம், பேங்க் எக்ஸாம் எழுதுறதுலேயும் ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் தானே, சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்பாவும் சரி ஃபோனை சந்தோஷமாக கட் பண்ணி செண்பகத்திட்ட சொல்கிறாப்புல. மாப்பிள்ளை வீட்லேயும் வந்து ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறான்ட்டு இருக்காங்க, உறுதி வார்த்தை எந்த அன்னைக்கு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. நீ வந்து 17ஆம் தேதி பேங்க் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுமா, எல்லாம் உனக்கு வந்து எல்லாம் வெற்றிகரமாக தான் வருது, நல்ல செய்தியாக வருது, வாழ்த்துக்கள், சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆம் நேயர்களே, இந்த கதையினுடைய தொடர் அடுத்த பகுதியில் பார்ப்போம். சிங்காரவேலனின் ஒரு பக்தனின் கதை, ஜோதிட கதை. தொடர்ந்து பாருங்கள், உங்கள் அன்பையும் ஆதரவையும் தாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.